சாங்டிஃபிகேஷன் என்ற தலைப்பில் இவ்வளோ நாள் படித்து கொண்டு வருகிறோம். ஒரு வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்க. யோவான் 15:7. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிய வேண்டிய விஷயம், முதல்ல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் விடுதலையோ சுகமோ அற்புதமோ அடையாளமோ அல்ல. நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா சுகம், ஆரோக்கியம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அபிஷேகம், ஞானம் எல்லாவற்றையும் என்ன செய்ய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆமென். வேதாகமத்தில் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் சகலவற்றை என்ன செய்தார்? வார்த்தையினாலே உருவாக்கினார். ஒன்றுமில்லாமல் இருந்த சூழ்நிலையில் கூட அவர் வார்த்தையை பேசினார். வார்த்தை சகலவற்றையும் உண்டாக்கிற்று. அப்போ முதல்ல வந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை மாத்திரமே. அந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை தான் என்ன செய்கிறது? ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை செயல்படுத்தி அந்த காரியத்தை இல்லாத சூழ்நிலையில் கூட அந்த வார்த்தை என்ன செய்யும்? உருவாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தான். இன்றைக்கி எது இருக்குது இல்லை கவலையே படாதீங்க. எது உங்கள் வாழ்க்கையில் இல்லாட்ட கூட பரவாயில்ல. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை எந்த நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த வார்த்தை தேவனிடத்திற்கு திரும்பி செல்லாது. முதல்ல நீங்கள் விசுவாசத்தோடு அதை அப்படியே பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே தரித்திருந்து தாபரித்து உங்களுக்குள்ளே நிலைத்திருந்து அந்த வார்த்தை என்ன செய்யும்? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க விரும்பின அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் சுகத்தையும் எல்லா காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றி விட்டு தான் அவருடைய வார்த்தை அவரிடத்தில் திரும்பி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அறிய வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா வசனம் கிரியை செய்கிறது. வாய் திறந்து சொல்லுங்கள். வசனம் கிரியை செய்கிறது. ஒரு முறை விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், நீங்கள் தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டிய விஷயம், நான் பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எனக்குள் என்ன செய்கிறது? எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. Hebrews 4:12 the Bible says the word of God is living and active. எபிரேயர் 4:12 எப்படி சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாயும் ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்ல. கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமேன். ஆகவே வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது சில நினைப்பாங்க, வார்த்தையில் என்ன இருக்குது? வார்த்தை வந்து எல்லாம் வந்துடுமா? வார்த்தை இருந்தால் தான் எல்லாம் வரும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய சுவாச காற்று என்ன செய்திருக்குது? அவருடைய வார்த்தையை நிரப்பி இருக்கிறது. Every scripture the Bible says is God breathed. So now இந்த வார்த்தை தான் உங்களுக்கு என்ன கொடுக்குது? விசுவாசத்தை கொடுக்கிறது. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை கொடுக்கிறது எது? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். பணம் இருந்தால் பிழைப்பான்னு சொல்ல, நல்லா படித்திருந்தால் பிழைப்பான்னு சொல்ல, இல்லையா? நல்ல குடும்ப பின்னணி இருந்தால் பிழைப்பான்னு சொல்ல, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதறான். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆகவே ஆண்டவர் பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். இந்த மாலவியில் கொஞ்ச நேரம் உங்களோடு இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை குறித்து உங்களோடு போதிக்க விரும்புகிறேன். தயாராக இருக்கிறீங்களா? நிறைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆமேன். பரிசுத்த வாழ்க்கையினால் வாழ முடியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா சத்தியத்தின் அடிப்படையில் அது பெரிய பொய். ஏன் தெரியுமா?
பாவத்திலிருந்து நம்ம மன்னிக்க மாத்திரம் ஆண்டவர் வரல, மன்னித்த பின்பு உங்களுக்கு பாவத்தை எதிர்த்து பரிசுத்தமாக வாழக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் மரித்து ரத்தம் சிந்தினதுக்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது அதற்கு அடையாளம், நாமும் பாவத்துக்கு மரித்து அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டு பாவத்துக்கு மேலே, பிசாசுக்கு மேலே, எல்லா துரைத்தனங்கள் அதிகாரத்துக்கு மேலாக நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்ய முடியும்? பாவத்துக்கு மேலான வல்லமையை பெற்று பாவத்தை எதிர்த்து பாவத்தை செய்யாமல் பரிசுத்தமாய் இந்த பாவமான சந்ததியில் நம்ம கட்டாயம் வாழ முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நல்லா கவனிங்க. எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமென். பாருங்கள், விசுவாசிக்கிறனால் எல்லாம் கூடும். ஆமென். முதல்ல பரிசுத்தமாக வாழனா முதல்ல உங்களுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். விசுவாசம் தான் பரிசுத்தத்தை கொண்டு வரும். இப்போ விசுவாசம் இருந்தால் என்ன செய்யணும்? நம்பணும் இல்லையா? நீங்கள் விசுவாசிக்கிறது அடுத்தது என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அப்போ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு முன்னாலே நம்ம என்ன செய்யணும்? நான் ஒரு பரிசுத்தவான் என்பதை நம்ம அறிந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அறிவது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்? அதை வாயால் அடிக்கடி அறிக்கை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? அது உங்களுடைய பலனே அல்ல, உங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிற கிறிஸ்து உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி என்னுடைய சொந்த முயற்சி அல்ல, சொந்த பலன் அல்ல, சொந்த ஞானம் அல்ல, எனக்குள்ளாக இயங்குறது எல்லாமே என்னுடைய சக்தி, என்னுடைய ஞானம், என்னுடைய வல்லமை, என்னுடைய அபிஷேகம் எல்லாமே கிறிஸ்துவனிடத்திலிருந்து எனக்குள்ளாய் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அப்போ அதனுடைய அர்த்தம் பாருங்கள், நீங்கள் பரிசுத்தமாக வாழ்னாலும் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னைக்கு பாருங்கள், அநேக முறை பிசாசு என்ன போய் சொல்கிறான்? இந்த பாவமான உலகத்தில் பாவத்திலே பிறந்து பாவியாகவே வாழ்ந்து இன்றைக்கி நீ ஆண்டவரை அர்ச்சித்திருக்கிறான்னு சொல்கிற, ஆனால் உன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. இது சாத்தான் சொல்லுகிறதான ஒரு முக்கியமான பொய். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இருதயத்தில் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ அந்த பொய் இருக்க தான் செய்யுது. என்னால் முடியாது. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறோம்? நம்மளை பார்க்குறோம், சுயபலத்தை பார்க்குறோம். சுயபலத்தினால் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் வாழ முடியாது. ஆகவே தான் ஏசம் என்ன சொன்னான்? என்னாலே அன்றி உங்களால் ஒன்று செய்ய இயலாது. அதுதான் பவுல் என்ன சொல்லுகிறா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் செய்ய விரும்புகிறேன் ஆனால் எனக்கு பலன் இல்லை. நான் செய்ய விரும்புகிறேன், எனக்கு பலன் தேவை. அந்த பலன், அந்த சக்தி, அந்த வல்லமை என்னிடத்தில் இல்லை. ஆனால் அது யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 15 நல்லா படித்து பாருங்கள். வேத அருமையாக சொல்லுகிறது, அவர் திராட்சை செடி, நான் அதில் இணைக்கப்பட்டுள்ள கொடி. ஆமென். அப்போ அந்த திராட்சை செடியில் இருக்கிற எல்லா சத்துவம், வல்லமை, அதிகாரம், ஞானம், அபிஷேகம், அதில் உள்ள எல்லா சாராம்சமும் கொடி அதில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால செடியில் உள்ள அத்தனை காரியமும் கொடிக்குள்ளே கட்டாயமாக வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆகவே திராட்சை செடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா அந்த கொடியாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அதில் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இணைப்பு தான் முக்கியம். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேர், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் நத்திங் பட் கனெக்ஷன். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே கனெக்ஷன். ஆமென். அப்போ அந்த இணைப்பை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த இணைப்பு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, வசனத்தில் நீங்கள் அறிந்து அது கீழ்ப்படிந்து வாழும்போது தான் நம்ம சொல்ல முடியும், நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால். நம்ம ஆண்டோட்டை நிலைத்திருக்க விரும்புகிறோம், ஆனால் ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறது இல்லை. வார்த்தையை பிசாசு என்ன செய்யறான்? அநேக முறை திருடி கொள்ளுகிறான். நல்ல பைபிள் ஸ்டடி வரலாம், 1 மணி நேரம் நீங்கள் நல்லா கேட்கலாம். ஆனால் வீட்டுக்கு போனால் என்ன செய்யணும்? நீங்கள் எழுதி வைத்த காரியங்களை இந்த வாரம் முழுதும் என்ன செய்யணும்? உட்காந்து தியானம் பண்ணணும். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய பேர் கேட்பாங்க, கேட்டதோடு போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் போய் ஒரு தியானிக்கிற
ஒரு தியானம் பண்ணுகிற அனுபவம் கிடையாது. நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன செய்யும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய சிந்தனையிலும் என்ன செய்யும், வேர் விட்டு ஒரு விருட்சத்தை போல வளர ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. முதல்ல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது எந்த சமயத்திலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் எப்படி ஒரு சின்ன விதையை போல் என்ன செய்கிறது, விதைக்கப்படுகிறது. அதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் தியானம் பண்ணி அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதே வசனத்தை அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நீ ஜெபிக்கும் போது என்ன செய்கிறது, அந்த சிறிய விதை தொடர்ந்து வளர ஆரம்பிக்கிறது. ஆமேன். அது என்ன தொடர்ந்து வளர்ந்து செடியாகி மரமாகி பெரிய மரமாகி அதில் அநேக விதமான கனிகள் உற்பத்தி ஆகிறது. ஆமேன். ஆகவே you need to understand tonight it's a process. Everybody open your mouth and say it's a process. சில பெற்றுக்கொள்வாங்க, பெற்றுக்கொண்ட வார்த்தையை தவற விட்டுருவாங்க. ஆனால் சில என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. அடுத்து அதை அடிக்கடி சொல்லி பார்ப்பாங்க, அறிக்கை செய்வாங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் பயன்படுத்துவாங்க, தொடர்ந்து விசுவாசிப்பாங்க. 1 மாதம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க, 6 மாதம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க, 1 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க, 5 வருஷம் ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. பெற்றுக்கொண்டு அந்த விதைக்கு என்ன செய்வாங்க, தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்களே, இன்னும் நிறைவேறலையே, இயேசு நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தோடு அவங்க இணைத்து கொண்டு அதை எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறா, அவர் பொய் சொல்ல மனுஷனல்ல, மனமாற மனுபுத்திரன்ல, சொல்லி செய்யாதிருப்பேனோ வாக்கு கொடுத்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று சொன்ன ஆண்டவர் எதை வாக்கு பண்ணாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவா. ஆமேன். வார்த்தை இருந்தால் வெக்கமே இருக்காது வாழ்க்கையில். வார்த்தை இருந்தால் அவங்க வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. வார்த்தை இருந்தால் அவங்க வாழ்க்கையில் கவலை இருக்காது. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை மனமகிழ்ச்சியை கொடுக்குறது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ பாருங்க, இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். என்னால் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சொல்லணும், நான் ஆண்டவரால் பிறந்தவன், நான் தேவனாலே பிறந்தவன், மனுஷ சித்தத்தின்படி அல்ல, தேவனாலே பிறந்தவன். தேவனுடைய வார்த்தை என்னை என்ன செய்திருக்கு, ஜனிப்பித்திருக்கிறது, புதிய மனுஷனாய் உருவாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லி நான் மேற்கொள்ளுகிறவன், எனக்குள்ளே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவா. ஹல்லேலூயா. ஆண்டோடைய சாயலை நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறேன், நான் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டோடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு பிள்ளைகளாய் ஆன எல்லாருக்கும் ஆண்டு என்ன செய்திருக்கிறாரா, அவரை விசுவாசத்தை எல்லாருக்கும் அவர் புத்திரிகளாகும்படி அதுக்குரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். For all those who believed in his name, he gave them the power to become the children of God. ஆண்டவருடைய பிள்ளையை நான் வாழ்கிறதற்கு, இயங்குவதற்கு ஆண்டவர் எனக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு மீன் கடலில் நல்லா நீச்சல் அடித்து நல்லா நீந்தி கொண்டிருக்கிற மீன்கிட்ட போய் நீந்த உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள், என்ன சொல்லும், உனக்கு அறிவு இருக்கா, நீந்துறதுக்காகவே நான் படைக்கப்பட்டவன் இல்லையா? வானத்தில் பறக்கிற கழுகிட்ட போயிட்டு பறக்கிற ரொம்ப கஷ்டமா இல்லை, நாள் முழுதும் பறந்துக்கிட்டே இருக்கிறிய, காலையில் மற்றெல்லாம் மறக்கிற, உச்சி ஒயிலையும் பறக்கிற, சாயந்தரம் 5-6 மணி வரை பறக்கிற, உனக்கு கஷ்டமா இல்லையா? அது சொல்லும், உனக்கு தான் அறிவு இல்லை. பறக்கும்படியாகவே ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார், அதுக்குரிய எல்லா சக்திகளும் எனக்கு உள்ளடங்கி இருக்கிறது. I've been built to fly. Amen. நான் பறப்பது எனக்கு இயற்கை ஐயா, நீந்துவது எனக்கு இயற்கைன்னு சொல்லும் மீன் இல்லைங்களா? அதுபோல் ஆண்டவராலே பிறந்த எல்லாருக்கும் பரிசுத்தமாக வாழ்வது ஒரு இயற்கையான ஒரு காரியம். சொல்லுங்க ஆமென் இல்லையா? பரிசுத்தமாக வாழ்வது ஒரு இயற்கையான காரியம். அதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அநேகம் பேர் என்ன, எப்போ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கும், திருப்பி வந்து அதே ஒப்பாரி தான். ஆண்டவரே பாவியான மனுஷன், ஆண்டவரே. ஆண்டவருக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். உனக்கு போய் ரத்தம் சிந்தனை பாரு. ஏதோ ரட்சிக்கப்பட்டு முதல்ல வந்தப்போ பாவின்னு சொன்னேன், உன்னை ரத்தத்தெல்லாம் ஊற்றி கழுவி எடுத்து இனிமேல் என் புள்ளன்னு சொல்லிட்டேன், நீ பரிசுத்தவான்னு சொல்லிட்டேன், பரிசுத்த வாட்டின்னு சொல்லிட்டேன். 10 வருஷம் கழித்து என் முன்னால் வந்து திருப்பி என்ன சொல்கிற, பாவின்னு சொல்கிற. பாவிகளோட ஆண்டவரை ஐக்கியம் வைக்கிறது இல்லை இல்லையா? நம்மளாம் யார்? பரிசுத்தவான்கள். தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவரால் மீட்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள் என்று நம்ம என்ன செய்யணும்?
விசுவாசிக்கணும். ஆமென். நான் ஒரு பரிசுத்தவான் என்பதை நீங்கள் முதல்ல விசுவாசத்தை தான் பரிசுத்தமாக வாழ முடியும். ஆமாவா இல்லையா? நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் மாற போகிறீங்க. வாட் யூ பிலீவ் யூ ஷால் பிகம். பிலீவ் டு பிகம். நீ எதை விசுவாசிக்கிறியோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கும் இல்லையா? ஆண்டவரே பாவத்தில் விழுறேன் கட்டாயம் விழுவீங்க. உன்னுடைய விசுவாசத்தின்படியே கடவுது. நாக்கு பாருங்க, நாக்கு தான் முதல்ல ரட்சிக்கப்படணும். பாவி மாரியே யோசிக்கிறது, பாவி மாரியே பேசுறது ரொம்ப பலவீனமான பாத்திரம். ஆண்டவரே, யார் தான் பலமுள்ள பாத்திரம்? உன்னுடைய பலவீனத்தில் வல்லமை மிகுதியாக இருக்கும், பூரணமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. ஆண்டோடைய வல்லமையை பற்றி பேசுவோமா, பலவீனத்தையே பற்றி பேசுவோமா? வெளிச்சம் இருக்கும்போது ஏன் இருளை பற்றி பேசுகிறீங்க? ஆண்டோடைய வல்லமை இருக்கும்போது ஏன் பிசாசை பற்றி பேசுகிறீங்க? சத்தியம் இருக்கும்போது ஏன் பொய்யை குறித்து பேசுகிறீங்க? எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர். நம்ம வாழ்கிறது வெளிச்சத்தில் வாழ்கிறோம். நம்ம எங்கே வாழ்கிறோம்? ஆண்டோடைய ராஜ்யத்தில் வாழ்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பேச்சல். அது எதுக்குரியது? வல்லமைக்குரியது. நீ என் பிள்ளையாகும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு என் பிள்ளையாக வாழ்கிறக்கூடிய அந்த இயற்கையான அந்த வல்லமையை உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆமென். என்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கலாம் அன்னைக்கே நம்ம என்ன செய்கிறோம்? உள்ளுக்குள்ளே தோற்று போயிடும். ஆண்டவர் நீங்கள் நல்லா விசுவாசிக்க முடிய விரும்புகிறான். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க. ஆமென். புரியுதா புரியலையா? அப்போ நீங்கள் பரிசுத்தம் வாழ்றதுக்கு முன்புதான் நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல விசுவாசத்தோடு அறிக்கைகளை செய்யணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாள் அருமையான நாள், ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி உலகம் விசுவாசம் மாமிசம் எதுவும் பக்கத்தில் வர முடியாது. ஏன் தெரியுமா? நான் ஹோலி கோஸ்ட் ஃபில்டு, பரிசுத்தாவினால் ஃபுல்லாக நிரப்பிட்டு இருக்கிறார் ஆண்டவர். என் மைண்டெல்லாம் நீ தொட முடியாது. ஏன் தெரியுமா? மனது ஃபுல்லாக சத்தியத்தினால மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். புதிதாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் குடும்பம், என் திருமணம், என் பிள்ளைங்க, நான் செய்கிற வியாபாரம், இது எதையுமே பிசாசு நேசிக்க முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறேன். நான் அன்னைக்கு கைவிக்கிறது எல்லாமே சக்ஸஸ் தான். என்னை பாதுகாக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நல்லா விசுவாசிங்க, நல்லா அறிக்கை செய்யணும். நினச்ச உடனே ஆண்டவரே எப்படி இருக்குமோ, ஏன் தான் அந்த நாளை பார்க்குறானோ இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் திருடி போடுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய வேலை. உங்களுடைய வேலை எங்கே தெரியுமா வருது? பணத்தில் வரல. காலை எழுந்த உடனே சந்தோஷமாக இருக்கிறீங்க பாருங்கள். ஆண்டவரே நன்றி அப்பா, இன்னைக்கு எது இருக்கோ இல்லையோ ஆண்டோடைய கிருபை இருக்குது, புது பிராண்ட் நியூ கிரேஸ். அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? என் கிருபை உனக்கு போதுன்ட்டார். கிருபை மேலே கிருபை சொல்லுங்கள், கிருபை மேலே கிருபை. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்ற ஜனமே நீ வாழ்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆக முடியாது. ஆமென். தோல்வியை கூட நன்மையாக மாட்டி தருவா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உலகத்தில் போகும்போதே ஆண்டவரே பாவம் இருக்குது, எங்கே திரும்பினாலும் பாவம் இருக்குது ஆண்டவரே, எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அக்கிரமம் இருக்குது ஆண்டவரே. ஏன் அக்கிரமத்தை பார்க்குறீங்க? நீங்கள் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறீங்க. உங்கள் கூட யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட 24 மணி நேரம் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் கூட யார் இருக்கிறா? தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கும்படி, உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவங்க கூட இருக்கிறாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்தை பாருங்கள். நீங்கள் வாழ்கிறது உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எங்கே இருக்கிறது? ஆண்டோடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ராஜ்யத்தின் பிள்ளை. ராஜ்யத்தின் பிள்ளை போல் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும், பேசணும், அறிக்கை செய்யணும், நடக்கணும். ஆமென். பிசாஸ் எப்பொழுதுமே உங்கள் வாயில் வர வார்த்தையை நல்லா உற்று கவனிப்பான். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஆசாமி என்ன பேசுது? சில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி தான், எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி. எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கணும்? எப்படி சூழ்நிலை இருந்தாலும் வாய் திறந்து என்ன செய்யணும்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறா, என் மீட்பு உயிரோடு இருக்கிறா, நான் விசுவாசத்துக்கு என்ன ரெண்டு அறிகிறேன்,
என் சூழ்நிலை மோசமாக தெரிஞ்சால் கூட நான் விசுவாசிக்கிற நல்லவராக இருக்கிறா, என்னை நேசிக்கிற அப்பா நல்லவராக இருக்கிறா, ஆகவே நல்லா இருக்கிறேன். என்ன வச்சா சொல்கிறேன்? அது யாரை வச்சு சொல்கிறோம்? எனக்கு மேய்ப்பராக இருக்கிற என் தகப்பனை வைத்து சொல்லுகிறோம். எத்தனை புரியுது நான் சொல்லுகிற சத்தியங்கள்? சிந்தனையில் தெளிவு வரணும். பிசாசு அடிக்கிறதே மண்டையில் தான். சொல்லுவாங்களா மண்டை கோளாறுன்னு. ஆவிக்கிற நேரம் நிறைய பேருக்கு என்ன கோளாறு? மண்டை கோளாறு. அதனால் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வைத்து என்ன செய்கிறார்? சத்தியத்தை எடுத்து உங்களுடைய மனதை புதிதாக்கி அந்த புதிதான மனத்தினால தான் என்ன செய்கிறார்? மறுஉருவாக்குறார். ரோமர் 12:2 எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஒருத்தர் ரோமர் 12:2. நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்போ மறுரூபமாகிறோம்? நேராக ஜூப்ளியர் சர்ச்சுக்கு போங்க, 1/2 மணி நேரம் பிரதர் கார்டு நல்லா வர்ஷிப் பண்ணுவார். நல்லா கையை தட்டி ஒரு டான்ஸ் போட்டிங்கன்னா மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிரும். அப்படி எழுதியிருக்குது. நிறைய காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்கள் மனதெல்லாம் வாழ்க்கை மாதிரின்னு எழுதியிருக்குதா? என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருடைய வசனம் உங்களை என்ன செய்யணும்? உங்களுடைய மனதை புதிதாக்கும் போது அந்த மனம் புதிதாகணும். சொல்லுங்கள், மனம் புதிதாகணும். பழைய மனசை வச்சுக்கிட்டு புதிய எதிர்காலத்தை தேடினா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. ஆண்டவர் சொல்லுவார், உன் மனசை பார்த்து போல மனசுலாம் ஒரே குப்பையாக இருக்குது, மனசுலாம் ஒரே அழுக்காக இருக்குது. ஆண்டவர் பயணக்குள்ளே வச்சு நம்முடைய மனதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கும்? வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படி தான் பார்ப்பார். Man looks at the outward appearance, but God looks at your heart. மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்க்குறான், ஆண்டவர் எங்கே பார்க்குறாரா? இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுற காரியப்பா, உன்னுடைய மனது என்ன செய்யணும்? முதல்ல புதிதாகணும். மனது புதிதாகனா உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மறுரூபமாகும். Never ever allow the devil to capture your mind. உங்களுடைய மனதை பிசாசு தன்னுடைய பொய்யினால் சிறை பிடிக்க நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் ராத்திரி வேலை நல்லா விசுவாசிக்க போகிறேன்? நீங்கள் விசுவாசத்தாலே உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். முடியாதுன்னு சொல்ல, என்னால் முடியும், என்னை பலப்படுத்தி கிறிஸ்தவ எல்லாம் செய்ய முடியும். இன்னையிலேருந்து ஆண்ட பரிசுத்தமாக வாழக்கூடிய எல்லா காரியத்தையும் என் ஆவி ஆத்மா சரீரத்தில் வைத்திருக்கிறா. உன்னுடைய பிதா பரிபூர்ணமாக இருக்கிறது போல் நீயும் பரிபூர்ணராக இரு. பி பர்ஃபெக்ட் as your heavenly father is perfect. பாருங்கள், நல்ல அறிக்கை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மறுரூபமாய் மாறிவிடும். ஆமென். அதனால தான் விசுவாசிக்கிறவனால் எல்லாமே கூடும். எது கூடும் எது முடியாதுன்னு சொல்ல, விசுவாசிக்கிறவனால் எல்லாமே கூடும். ஆண்டு சொன்னால், எப்பா நீ தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இரு, முடியலன்னு சொல்லாத, தொடர்ந்து விசுவாசி, தொடர்ந்து அறிக்கை செய், தொடர்ந்து அதையே பேசி கொண்டிரு, அதையே யோசித்து கொண்டிரு, வசனத்தையே நினைத்து கொண்டிரு, தியானம் பண்ணு, அறிக்கையிடு. ஆமென். நீ தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருந்தால் நீ எதை விசுவாசிக்கிறியோ அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை மாறும். வாட் யூ பிலீவ் தட் இட் ஷல் பிகம். பிலீவ் டு பிகம். விசுவாசித்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். விசுவாசிக்கும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் ஆண்டவருடைய திவ்ய வல்லமையை உங்களுடைய ஆவி ஆத்மா மனது சிந்தனை சரீரத்தில் அது கட்டவிழ்க்கும். ஆமென். ஹவு கேன் ஐ ரிசீவ் காட்ஸ் பவர்? ஆண்டுடைய வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் கட்டவிழ்க்கிறது, அதை எப்படி பயன்படுத்துவது? நல்ல கவனிங்க. வல்லமை உங்கள்கிட்ட இல்லை, ஆண்டுகிட்ட இருக்குது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம கொடி தான். கொடிக்கு வேண்டியது எல்லாமே எங்கே இருக்குது? திராட்சை செடியில் இருக்குது. ஆமென். வாட் யூ எவர் நீட் ஃபார் யுவர் லைஃப், இட் இஸ் ஆல்ரெடி இன் ஸ்டோர் இன் த வைன். திராட்சை செடியில் உங்களுக்கு தேவையான எல்லா காரியம் கிறிஸ்துக்குள்ளாக எல்லாமே இருக்குது. நம்ம இருக்கிறதே கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இனி நானல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறா. நான் முட்டாள்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்குள்ள கிறிஸ்து ஞானம் உள்ளவர். நான் முட்டாள்னு சொல்லாதீங்க. நான் ரொம்ப பயந்த சுவாவம் சொல்லாதீங்க. யூத ராஜசிங்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து எப்படி நான் பயந்த ஆளுன்னு சொல்ல முடியும்? புரியுதா புரியலையா? எனக்கு எதிர்காலம் இல்லை சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவ விசேஷமானவ. யூத ராஜசிங்கம் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ராஜாதி ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை உங்களை ஆலயமாக மாற்றிருக்கிறார். உங்களை குறித்து உங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் வேணும். புரியுதா புரியலையா? அடுத்தவங்களை குறித்து என்ன நினைக்கிறான் அது பிரச்சனையே இல்லை.
உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிற? அங்கே தான் அநேகருக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்க அப்படி பார்க்குறாங்க, அவங்க அப்படி பார்த்தா உனக்கு என்ன செய்யுது? இல்லை இவங்க இப்படி பார்க்குறாங்க, எப்படினாலும் எப்படி பேசுகிறாங்க, இப்படியே நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, இப்படியே பார்த்து பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறா? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறேன், என் சாயலில் உன்னை படைச்சிருக்கிறேன், என் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே அனுப்பியிருக்கிறேன், என் வார்த்தையை உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆமென். நீ பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், தெய்வ தூதருடைய ஊழியத்தை உனக்காக கட்டளை இட்டிருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது போல இருக்கவே இருக்காது, தலைகீழாக மாறிடும். ஆமென். இப்போ விசுவாசம் என்ன சொன்ன? கர்த்தருடைய வல்லமையை உங்களுக்குள்ளாய் அழுக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது கோலியாத் கூட சண்டை போட போனான், சரியா? கோலியாத் 40 நாள் இருந்து சத்தம் முழக்கமிட்டு கொண்டு இருந்தான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான், எல்லா படைகளுக்கும் சவுலுக்கும் எல்லாருக்கும் பெரிய சவால் விட்டு கொண்டு இருந்தான். உங்களை ஆம்பளைன்னா ஒருத்தன் வந்து கூட சண்டை போடட்டும் பார்ப்போம், அவனை ஜெயிச்சிட்டானா நான் உங்களுக்கெல்லாம் அடிமை, நான் ஜெயிச்சேன்னா நீங்களாம் அடிமை. எத்தனை நாள்? 40 நாள் என்ன செய்தாங்க? வந்தாங்க, நின்னாங்க. அவங்க கேட்டதெல்லாம் ஆண்டோடைய சப்தத்தை இல்லை, யாருடைய சப்தத்தை கேட்டாங்க? கோலியாத்தினுடைய சப்தத்தை தான் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் யார் சப்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? Why your ears are connected? உங்களுடைய செவிகள் எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு பிசாசு என்ன சொல்கிறான் அதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எதிரிகள் என்ன சொல்கிறாங்க அதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், சூழ்நிலையின் சப்தங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ ரேடியோ அலைவரிசை தெரியும் இல்லையா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. பாருங்கள், 91 அப்படின்னா கரெக்டாக அந்த 91 தான் அந்த அந்த அலைவரிசை பிக்கப் ஆகும் இல்லையா? எத்தனை சப்தங்கள் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃப்ரீக்வன்சி அதோட கனெக்ட் ஆகும்போது கரெக்டாக என்ன செய்யும்? அந்த அலைவரிசையை பிக்கப் பண்ணிக்கும். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் பல விதமான சப்தங்கள் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய செவிகள், உன்னுடைய இருதயம் எங்கே கனெக்ட் ஆகிருக்குது? ஆண்டு சொன்ன காரியம், என்னுடைய ஆடு என்ன செய்யும்? என் சத்தத்தை கேட்கும். பிசாசு என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது பிரச்சனை இல்லை, என்னுடைய ஆடு என் சத்தத்தை தான்ப்பா கேட்கும். ஆண்டவர் சொல்லுவார், பிசாசு நீ போ, கர்ச்சிக்கிற மாதிரி சுற்றி சுற்றி வா, கத்து, ஆனால் என் ஆடு என் சத்தத்தை தான் கேட்கும். 1000 பேர் 1000 பொய்ய சொல்லலாம், இல்லாத இருக்கிறது போல் சொல்லலாம், கோலியாத் நெல் எவ்வளவோ சத்தம் போடலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், என் ஆடு என் சத்தத்தை தான் கேட்கும். சத்தமாக சொல்லுங்கள், என் ஆடு என் சத்தத்தை தான் கேட்கும். அப்போ ஆண்டவரோடு உள்ள இணைப்பு எங்கே இருக்குது? சார் தரிசனத்துக்காகவே காத்திருப்பாங்க, தரிசனம் கிடைச்சா நல்லது. ஆனால் என்ன தரிசனம் வந்தாலும் வார்த்தை இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை, வார்த்தை தான் முக்கியம் இல்லையா? இப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள இணைப்பு இதில் இருக்குது. ஆண்டவர் ட்ரீமில் வந்தார், அதனால் ஆண்டவரோட கனெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீ எதை கேட்டுக்கொள்வாயோ அது உனக்கு செய்யப்படும். இப்போ ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அப்போ உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள இணைப்பு பார்வையில் இல்லை, செவியில் கேட்குறதுல இருக்கு. ஆமென். என்னை ஆண்டவரோடு இணைக்கிற காரியம் ஆண்டவருடைய சப்தம். என்னைக்கு அந்த சப்தத்தை கேட்கலையோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா? கோலியாத் திறந்து நல்லா சத்தம் போட்டு என்ன செய்தான்? சவால் விட்டு கொண்டிருந்தான். பாருங்க, அவன் வார்த்தைகளை கேட்டவுடனே சவுலும் அவனோடு இருந்த எல்லாரும் என்ன செய்தாங்க? அப்படியே கிடு 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 கிடுன்னு நடுங்கிட்டு இருக்காங்க. சில செய்திகளை நீங்கள் கேட்டதுனால உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? சில காரியங்களை கேட்டிருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் கேட்டிருக்கிறீங்க, உங்கள் வியாபாரத்தில் கேட்டிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை, சில பேர் சில காரியங்களை பேசியிருக்கிறாங்க, உங்களுக்குள்ள அந்த பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில அந்த பயத்தின் ஆவியை நான் உடைக்கிறேன். ஆமென். கோலியாத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறா அதான் கேட்கணும். ஆமென். இப்போ தாவீது பாருங்கள், அங்கே போய் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கணும். ஆனால் 1 சாமுவேல் 17 வீட்டில் போய் உட்காந்து நல்லா நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அவன் பாருங்கள், அவன் போய் கோலியாத்தை பார்த்தவொடனே என்ன சொல்கிறான்? ரைட் ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கான், விசுவாசத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறான். உருவத்தை கம்பேர் பண்ணால் அவன் ராட்சசன், இவனோ சின்ன பையன்,
சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியுமா? உருவத்தை பார்த்தா முடியாது, ஆனால் விசுவாசத்தை பார்த்தா முடியும். நம்முடைய பலன் எங்கே இருக்குது? தோற்றத்தில் அல்ல, விசுவாசத்தில் இருக்குது. விசுவாசிக்கிறவனா எல்லாம் கூடும். நீ விசுவாசி போதும். ஆண்டவர் சொல்லுகிற உனக்கு இருக்கிற தகுதியே விசுவாசம்தான். உனக்கு இருக்கிற பலனே வல்லமே விசுவாசம்தான். நீ விசுவாசிக்கிற வரை உனக்கு எதிராக எப்படி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவனுடைய தோற்றம் எப்படி கோலியாத் மாரி இருந்தாலும் சரி, அந்த விதமான காரியங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். தோற்றத்தை கண்டு பயந்து போறாதீங்க. சில பேசினா நல்லா சவுண்டாக பேசுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? பட்டாசு தான். முன்னால் வந்துன்னு சவுண்டாக பேசுவாங்க, நல்ல சத்தமாக பேசுவாங்க. ஏன்னா பேசி பயமுறுத்திடலாம். சொல்லுங்கள், நீ பட்டாசு பட்டாசு பட 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 படன்னு வெடிக்கும். முடிச்சுக்கோ. என்ன ஆச்சு? புஷ், நிசப்தமாயிரும். கரெக்டா? யார் எப்படி பேசுனா சொல்லணும், வெடி. என்ன சொல்லணும்? வெடி ராஜா வெடி. கொஞ்ச நேரத்தில் அமைதியாயிருவேன். என் ஆண்டவர் எல்லாம் என் யுத்தத்தை நடத்துவா. உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவி நீ குற்றப்படுத்துவாய். உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறா. உங்களுக்காக நீ எதை செய்ய முடியாதோ ஆண்டவர் அதை உங்களுக்காக செய்வா. எந்த மனுஷனும் எந்த பலமும் எந்த பணமும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் தாமே உங்கள் கூட இருந்து செய்து முடிப்பா. அதான் விசுவாசம். ஆண்டவரே உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உலகத்தில் இருக்கிற காட்டில் எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் அப்பா. பெரியவங்க கூட இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? அதனால தான் விசுவாசம் இருந்தால் தான் வாழ்க்கையின் கண்ணோட்டம் மாறும். எல்லா ராட்சசனை பார்த்தாங்க இல்லையா? அடேப்பா, இந்தாண்டி இருக்கிறான், 9 அடி இருக்கிறான், இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கிறானே, இவனை எப்படி சண்டை போட முடியும்? ஆனால் பாருங்கள், விசுவாசத்தில் வந்த தாவீது எப்படி திரும்ப பார்த்தா, எப்படி பார்த்துருவான்னு நினச்சிருக்கீங்க? அடே அப்பா, நல்லா பெருசாக இருக்கிறான்பா, ஈஸியாக அடிச்சிடலாம், ஏன் மிஸ்ஸே ஆகாது. ஒரு குருவி அடிக்கிறதுக்கும் எருமாடு அடிக்கிறதுக்கும் எது ஈஸி? சின்னதாக இருந்தால் ரொம்ப எய்ம் வேணும், நல்லா மோட்டாவாக இருந்தால் ஃப்ளூக்காக ஒன்று கொடுத்தா போதும், நேராக போய் அடிக்கும். பார்த்தான், இவன் நல்ல சைஸாக இருக்கிறான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏன் எய்ம் மிஸ் ஆகாது, அவுட்ரா நீ இன்னைக்கு. பாருங்கள், எல்லாம் அப்படியே பாசிட்டிவாக விசுவாசத்தோடு தான் பேசி கொண்டு இருக்கிறான். சூழ்நிலை உங்களை பயமுறுத்தக்கூடாது. சூழ்நிலை கண்டு அழுவாதீங்க, சூழ்நிலை கண்டு பரிதாபப்படாதீங்க. வெளியே பார்க்காதீங்க, உள்ளே பாருங்கள். டோன்ட் லுக் அரவுண்ட், ஜஸ்ட் லுக் வித்தின். உங்களுக்குள்ளே இருக்கிற பாருங்கள், உங்களுக்குள்ளே ஆண்டு கொடுத்த விசுவாசத்தை பாருங்கள், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வசனத்தின் வல்லமையை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தை பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள், விசுவாசத்தின் கண்களை கொண்டு பாருங்க. ஆமென். அவன் பாருங்க, தாவீது என்ன செய்கிறான்? எல்லாமே விசுவாசமாக தான் பேசுகிறான். நீ எப்படி என் கூட வர? ஈட்டியும் பட்டயத்தையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு எனக்கு எதிராக வருகிறான். ஆனால் உனக்கு எதிராக நான் எப்படி வருகிறேன்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால உனக்கு எதிராக வருகிறேன் என்று சொல்லி நினைச்சுதான் 5 கல் கொண்டு வந்தான். 4 கல் வேஸ்ட்டு. சொல்லுங்க, 4 கல் வேஸ்ட்டு. ஒரே கல் போதும். 40 நாள் பேசிக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு கல் தான்டா. டே, யோசிக்கிறீங்களா நான் சொல்கிறதெல்லாம்? விசுவாசம் இல்லையா? அவன் உருவத்தை வைத்து போல, ஆனால் விசுவாசத்தோடு முன்னால் கடந்து சென்றான். இன்றைக்கி விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்க. ஆமென். உங்களை சுற்றி பலவிதமான சோதனைகள் இருக்கலாம், டெம்டேஷன்ஸ் இருக்கலாம், நிறைய விதமான பாவமான சூழ்நிலைகள் இருக்கலாம், உங்களுக்கு எதிராக வருகிறவங்க அநேகம் பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி போகணும்? விசுவாசத்தில் காலை எடுத்து வைத்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீதிமானுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவ ஆண்டவராக இருக்கிறா. உன்னுடைய கால் கண்ணியில் படாது, சிக்காது. ஆமென். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? என்ஜாய் பண்ணுறீங்களா? ஆமென். அப்போ நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம நல்ல ஒரு வெற்றியுள்ள, மேற்கொள்ளுகிற, ஜெயங்கொள்ளுகிற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நம்ம நிச்சயம் வாழ முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பிசாசு உங்களுக்கு எதிராக உருவாக்குற எந்த ஆயுதமும் இனிமேல் வாய்க்காது. ஆமென். ஆண்டவரே எழுதி கொடுத்துட்டாரு, நரகத்திலிருந்து உனக்கு எதிராய் திட்டம் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும்.
பிசாசு உங்களை எப்படி சுற்றி வந்து அப்படிலாம் பார்த்துக்கிட்டு உங்களை அப்படியே விழத்தள்ளும்படி, உங்களை அட்டாக் பண்ணும்படி எப்படிலாம் திட்டம் போட்டால் கூட ஆண்டவர் சொன்னார், அவன் திட்டம் போடட்டும், அவன் ஆயுதங்களை உருவாக்கட்டும். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அவன் அனுப்புகிற ஆயுதம் உன்கிட்ட வேலை செய்யாது. விசுவாசிக்கிறீங்களா? அது விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஆமென். எனக்குள்ளே இருக்கிற பெரியவ, நான் ஜெயம் கொள்ளுகிறவன். இன்றைக்கி எனக்கு தோல்வி இல்லை, இந்த மாதம் எனக்கு தோல்வி இல்லை, என் பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது ஆண்டவரே. ஆமென். நான் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எனக்காக கிரியை செய்யணும். எனக்கு எதிராக வரவங்களுக்கு எல்லார்ட்டையும் நீங்கள் எனக்கு யுத்தம் செய்யணும். உன்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? என் டேபிள் வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்? இப்போ ஆண்டவர் எதிரிகளை வைப்பார். எத்தனை பேருக்கு மேசம் வேணும்? ஆண்டோடைய பந்தி கரங்களை தூக்குங்க. அதே அந்த மேசங்கந்திரமா ஒரு இது, உன் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எதிரிகள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. சொல்லுங்கள், பந்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், பந்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓவராக உங்களுக்கு எதிராக மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க, பொறாமையில் பேசுகிறாங்க, உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, பந்தி ரெடி ஆகி கொண்டிருக்கு. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய சத்துருக்களை எல்லாரும் பார்க்கும்படியாய் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன பின்பற்றுவது நன்மை கிருபை மாத்திரமே. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துமா? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா வெற்றி தோல்வியெல்லாம் உங்களுடைய பார்வையின் கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. விசுவாசம் இருந்தால் ஒரு பார்வை, விசுவாசம் இல்லாமல் பயம் இருந்தால் இன்னொரு பார்வை. விசுவாசம் ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கும், விசுவாசம் இல்லாமல் பயம் இருந்தால் அந்த பயம் வேறு விதமான கண்ணோட்டத்தை கொடுக்கும், இல்லையா? இயேசுசாமி அப்படியே என்ன செய்தார்? தண்ணி மேலே நடந்து வந்தார். நம்ம சீஷர்லாம் என்ன சொன்னாங்க? ஐயோ ஆவேசம். ஆண்டவர் முறையே பெயின் கூட்டம் இவங்க தான். ஏன்னா பயம். அரண்டங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அவர் அப்படியே வல்லமையாய் இயற்கை அப்பாற்பட்ட வல்லமையை செயல்படுத்தி அழகாக தண்ணி மேல் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? பார்த்தோன்னே பேய் தான். பயத்தினால் அலறினார்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் இயேசுசாமி கூட போய் பிசாசு வரட்டினவங்க. யார்? இந்த 12 சீஷர்களும் இயேசுசாமி கூட போய் எல்லா இடத்துலையும் போய், ஆண்டவரே நம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது. இப்போ கடலில் தனியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடு நிசையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடலின் மீது நடந்தவன் என்ன செய்கிறார்? அவன் பக்கத்தில் போகும்போது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஐயோ ஆவேசம் அப்படின்னு சொல்லி பயத்தினால் அலறினார்கள். நல்ல வேலை அன்றைக்கெலாம் வீடியோ இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கண்ணோட்டங்கள் ஏன் மாறுது? கண்ணோட்டங்கள் ஏன் மாறுது? விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? வார்த்தை இல்லை. பிரச்சனை இருக்குது, ஆனால் என்ன செய்கிறோம்? வார்த்தையை தவற விட்டுட்டோம். வாக்கு தத்தத்தை எங்கேயோ தொலைச்சிட்டோம். தரிசனத்தை எங்கேயோ தொலைச்சிட்டோம். போராட்டம் இருக்குது, புயல் இருக்குது, வேதனை இருக்குது. ஆனால் நீங்கள் தொலைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். ஆமென். யோசேப்புக்கு எங்கே போட்டாங்க? முதல்ல விட்டு போட்டாங்க, இல்லையா? ஏன்னா ஃபாரின் லேண்ட் இவர் சோல்ட் அஸ் ஸ்லேவ், ஒரு அடிமையாய் விற்று போட்டாங்க. அடுத்து என்ன செய்தாங்க? தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, சிறைச்சாலில் போட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் தாய் தகப்பனை இழந்தான், சகோதரர்களை இழந்தான், எல்லோருடைய அன்பு பாசத்தை இழந்தான். அனாதையாக சுற்றித்திருந்த நாட்கள் 15 வருஷம். ஆனால் அவன் இழக்காத ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இன்றைக்கி உன் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி நீ அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சூழ்நிலை நிமித்தம் உன்னைக்கு நீ பரிதாபப்பட வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென். ஆண்டவர் செய்ய நினைத்து உங்கள் வாழ்க்கையில் தடைபடவே படாது. ஹல்லேலூயா. விசுவாசனா ஒரு கண்ணோட்டம். பாருங்கள், தாவீதுக்கு அந்த கண்ணோட்டம் இருந்தது. நீதிமான் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல இருப்பான். எத்தனை சிங்கங்கள் இங்கே இருக்குது? எல்லா பாஸ்டர் சொன்னாலே அசிங்கம். சிங்கமா?
சில மனைவி இன்னும் கணவரை பார்க்குறாங்க, மூஞ்ச பாரு, பயந்தாங்கோலி பாஸ்டர் அவர். இங்கே இருக்கிற எல்லாமே ஆண் சிங்கம் பெண் சிங்கம் தான். ஆமேன். பெண் சிங்கங்கள் தான் இன்னும் என்ன செய்யணும், வேட்டையாடுறதுல வல்லமை உள்ளது இல்லையா? ஆண் சிங்கம் அப்படி ஒரு நல்ல ஒரு தோரணை தான், லீடர்ஷிப். ஆனால் உழைக்கிறதுலாம் பெண் சிங்கங்கள். எல்லா பெண் சிங்கங்களும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பாருங்க, பயங்கிறது ஒரு ஆவிதான். பயம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடக்கி வச்சிடும். பயம் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது, தீர்க்கமாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒரு புதிய சூழ்நிலைக்கு போனால் பல கேள்விகள், பல ஐயங்கள், பல சந்தேகங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்து முன்னேறினா முடியாதுன்னு சொன்னால் இந்த பயம் உங்களை என்ன செய்ய, அது ஒரு ஆவி உங்களை அப்படியே பிடித்து கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் முன்னால் போகிறீங்க. விசுவாசம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் ஆண்டவர் பார்க்குறது போல் எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கண்களை திறந்துடலும். நீங்கள் பார்க்குறது போல் இனிமேல் நான் பார்க்கணும். நீங்கள் பேசுகிறத இனிமேல் நான் பேசணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை. சொல்லுங்க, எது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நோ மைண்ட் டேமேஜ். பிசாசு என்ன செய்யணும், எப்படியா பிரச்சனைலாம் கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும், மன அழுத்தத்தை கொண்டு வரணும். இன்றைக்கி பாருங்கள், இந்தியாவில் தான் உலகத்திலே அதிகமாக மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க தெரியுமா? பெங்களூர் பட்டணம் இந்திய தேசத்திலே அதிகமாய் தற்கொலை நகரம் என்று சொல்லப்படுகிற அநேக பேர் தற்கொலை பண்ணுகிற நகரமே இந்த இடம் தான். ஏன்னா பயங்கர மன அழுத்தம், எல்லா இடத்துலையும் ப்ரெஷர். இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் கூட அதை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை. ஆஃபீஸில் போனால் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் மனைவி பிரச்சனை, கணவர் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை இல்லையா? அவங்க என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை எப்படி கையாளுவதுன்னே தெரியல. இதனால் இந்த பயம் நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு வேண்டியது என்ன கேட்டால் 2 காரியம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று ஆண்டவருடைய மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போது முதல்ல என்ன செய்யணும், வாயை திறந்து ஆண்டவரே நமக்கு நன்றி, this is the day that the Lord has made and I'm going to rejoice and I'll be glad in it. இந்த நாள் எனக்கு சக்ஸஸ் தான், இந்த நாளில் ஆண்டவன் கூட இருக்கிறார், நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நிச்சயமாய் வெற்றி பெறும், பிசாசின் கிரியில் எதுவும் என் மேலே மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நேசணும். வாயை திறந்து ஒரு அறிக்கை செய்யணும். Take in charge. You are in control. Say, I am in control. Hallelujah. பிசாசு அவங்களை அடிக்கணும்னா நீங்கள் அவனை அடிக்கணும். உண்மையா இல்லையா? கோலியாத்து கூட சண்டை போகும்போது நீங்கள் படித்து பாருங்கள், நல்லா தெரியும். தாவீது தான் முதல்ல ஓடினான், கோலியாத்து இல்லை. அவன் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் துரிதமாய் ஓடினானா? யார்? தாவீது. நீ அடிக்கிறதுக்கு முன்னால் நான் உன்னை அடிச்சேனா இல்லையா? ஆமென். திஸ் கால்ட் அஃபென்சிவ் அனாயிண்டிங். தாக்குகிற ஒரு அபிஷேகம். Hallelujah. It's not a defensive anointing, it's an offensive anointing. நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் உனக்காய் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், துரிதமாக நீ என்ன செய்யணும், கிரியை செய்யணும், துரிதமாக நடக்கணும். உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், வல்லமையை கொடுத்துருக்கிறேன், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன், என் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளைங்கிற உரிமையை கொடுத்துருக்கிறேன், உன் கூட நான் எப்பொழுதும் இருக்கிறேன். என் தேவதூதர்கள் உனக்கு ஊழியம் செய்ய முடியும், உன்னை பாதுகாக்க முடியும், உன் கூட எப்போதும் இருக்கிறாங்க. நீ என் பிள்ளை மாரி என்ன செய்யணும், நடக்கணும் இல்லையா? யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைங்களாம் பயந்தாங்கொழியாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆண்டவர் யூதராஜ சிங்கம், அவருடைய பிள்ளை நான். கரங்களை உயர்த்திக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க வரும். இந்த நேரத்தில் சின்ன குட்டி பிரேயத்தை வந்து நான் போதிப்பேன். பயத்தின் ஆவிகள். காரணம், ஒரு நியூஸை கேட்டால் ஒரு பயம், பேனிக் அட்டாக். எனக்கு ஒரு நிமிஷம் கணக்கு பாருங்கள். பேனிக் அட்டாக் தெரியலையா? ஏதாவது ஒரு சின்ன செய்திகளை கேட்டால் கூட உள்ளுக்குள்ளே பயங்கர பீதி, ஒரு கலக்கம், ஒரு பயம். எந்த புதிய காரியத்தை செய்யணும் பயம். இங்கே நடக்குமோ அது நடக்கிறதுக்கு முன்னாலேயே பலவிதமான கற்பனைகள். பயம் பிசாசுலேருந்து வருகிறது. ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் விசுவாசத்தை கொடுக்குறா, ஆண்டவர் தைரியத்தை கொடுக்குறா, ஆண்டவர் வல்லமையை கொடுக்குறா. ஆண்டவர் சொன்னக்கிற நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான்,
ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எதிராக யார் இருக்க முடியும்? God be for us, who can be against us? ஹல்லேலூயா. உனக்கு எதிராக யாருமே வர முடியும். ஏன்னா நீங்களும் ஆண்டவர் சேர்ந்த மெஜாரிட்டி. யூ அண்ட் காட் மேக் த மெஜாரிட்டி. ஆமென். இன்னையிலேருந்து இந்த பயத்தின் ஆவி உங்கள் மேலே கிரியை செய்யக்கூடாது. இன்றைக்கி அது வல்லமை உடைச்சிருவோமா? விசுவாசிக்கிறீங்களா? என் கூட உண்மையாக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, இனிமேல் நான் ஜெபித்து முடித்த பின்பு இனிமேல் அந்த பயத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்வதில்லை. எந்த நியூஸ் கேட்கட்டும், எவ்வளோ மோசமான நியூஸ் கேட்கட்டும், உங்களுக்கு இருதயம் கலங்காத இருக்கும், உங்களுக்கு இருதயம் ஸ்திரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்புகிற ஆண்டவர் உங்களுடைய மீட்பை உயிரோடு இருக்கிற கரங்களை வைத்துக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள், எவ்ரி கைண்ட் ஆஃப் பேனிக் அட்டாக், எந்த செய்தியை கேட்டாலும் கலக்கம், பீதி, இப்படியா ஆண்டவர் பயத்தோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் என் ஆவியான தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே எல்லா பயத்தின் ஆவிகள், பயத்தை கொடுத்த எல்லா பிசாசின் ஆவிகள், சிறு வயதில் ஏற்பட்ட சில சம்பவங்கள், அந்த பயம் அவங்க வாழ்க்கையில் வருவதற்கு சிறிய வயதில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகள், சம்பவங்கள், பயத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த நிமிஷத்தில் அதிகாரம் எடுத்து துண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது பயத்தின் ஆவியில் எல்லாம் வெளியே வா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்து, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்து கர்த்தருடைய வல்லமை எல்லார் மேலே இறங்கட்டும். இனிமேல் இந்த பயம் அவங்கள பாதிக்கக்கூடாது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறான்னு? நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள தைரியம் வந்தால் வெற்றி நிச்சயம். சில தைரியம் இல்லாதனால என்ன செய்கிறோம்? ஆண்டவர் வெற்றியை வைத்திருந்தா கூட அந்த வெற்றியை சுதந்திரத்து கொள்ள முடிவதில்லை, அந்த வெற்றியை பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா? தைரியம் இல்லை. தைரியம் இல்லைன்னா என்ன செய்வோம்? யூஸ்வலாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். சரியா? எப்படியா ஒத்து போவோம், சூழ்நிலையோட ஒத்து போயிடுவோம், மனுஷங்களோட ஒத்து போயிடுவோம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குரிய அந்த ஸ்தானத்தில் நிற்க முடியும். முதல்ல நமக்கு வேண்டியது தைரியம். அந்த தைரியம் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிகளை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். தாவீதுக்கு முதல்ல வந்தது இது வெற்றியா தைரியமா? தைரியம். சவுல் ஒன்றுமே பேசலை, இவன் நல்லா பேசுகிறான் பாருங்க. யார் இந்த மனுஷன்? இஸ்ரவேலின் தேவனையும் சேனைகளை நிந்திப்பதற்கு இவன் யார்? யார் பேச முடியும்? சின்ன பையனா நான் டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு அங்கே யுத்த காலத்துக்கு வந்திருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு வெறி, அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவ, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய வல்லவ, இவன் எப்படி வேணா இருக்கட்டும், இவன் எப்படி நம்ம ஆண்டவரை பற்றி பேசலாம், தேவனுடைய சேனைகள் எப்படி இவன் நிந்திக்கலாம். அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அவனால் அடக்க முடியலை. வாய் திறந்து பேச ஆரம்பித்தான். அது என்ன வார்த்தைகள்? தைரியத்தின் வார்த்தைகள். முதல்ல அவனுக்கு வந்து தைரியம்தான். ரெண்டாவது அந்த தைரியத்தை பயன்படுத்தி என்ன செய்தான்? வெற்றியை சுதந்திரத்தை கொண்டான். தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன், பின்வாங்கி போன எல்லாருமே இயேசு நாமத்தில் மேலே முன்னால் போகிறீங்க, தைரியத்தோடு போகிறீங்க. உன்னுடைய எதிர்காலத்தை நீ எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் இருக்கிற கோலியாத்து கீழே விழுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். உண்மையா இல்லையா? பேசிக்கிட்டே இருந்தான். எத்தனை நாள் பேசினான்? 40 நாள் பேசினான். அவனை கீழே அடித்து விழ வைக்கலைன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பான். இன்றைக்கி சில பிசாசு நவைகள் அப்படி தான், சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அப்படி தான், சில பாவத்தின் காரியங்கள் அப்படி தான், சில சாபத்தின் காரியங்கள் அப்படி தான். அது கீழே விழற வரைக்கும் அது கிரியை செய்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பா, வல்லமை கொடுப்பா. தாவீதின் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு எதிரான அந்த கோலியாத்தை நிச்சயமாய் கீழே விழ பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த வாழ்க்கையில் நடக்க முடியாத காரணம் ஒன்று விசுவாசம், இன்னொன்று கேளுங்க அன்பு. சொல்லுங்கள், அன்பு சொல்லுங்கள். அதான் பாஸ்டர் உங்களுக்கு போன வாரம் போதித்தாங்க இல்லையா? அன்பில் பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ பயத்தை மேற்கொள்வது முதல் காரியம் எதுன்னு கேட்டுங்க, அன்பு. மனுஷ அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு. இப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நமக்கு தேவையானது மனுஷ அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு. பயத்தை நீங்கள் மேற்கொள்ளனா நீங்கள் ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் என்னை முழுவதுமாய் நிரப்பி விடுங்கப்பா. தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பு. நல்லா கவனிங்க, தேவனுடைய அன்பில் தான் அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆமென். ஆண்டவர் பாருங்கள்,
அவருடைய அன்பினால தான் நம்ம எல்லாரும் என்ன செய்தார்? ரட்சித்தார், பரிசுத்தமாக்கினார். நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காக யாரும் பரிசுத்தம் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தாலும் பரிசேயன் சதுசேயர் மாரி அப்படி தான் வாழ்வாங்க. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? பரிசுத்தமாக வாழணுன்னு எல்லோரும் வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழணுங்கிறது கட்டாயமான கூட, பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காகவே நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறது முடியாத காரியம். நம்ம அறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், முதல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியம் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆண்டுடைய அன்பை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த அன்பு தான் என்ன செய்கிறது? உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஸோ ஹோலினஸ் இஸ் an outcome of love. Open your mouth and say, holiness is an outcome of love. இப்போ ஆண்டவர் பாவியில் ரட்சிக்கும்படி அவர் செய்த காரியம் என்ன? முதல்ல பரிசுத்தமாக்குனாரா? யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே ஒரு குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சத்தமாக சொல்லுங்க, அன்பு கூர்ந்தார். இப்போ முதல்ல ஆண்டு செய்த காரியம் என்ன? அன்பு கூர்ந்தார். நீங்களும் நானும் பாவி தான், ஆண்டவர் நல்லாவே தெரியும். முதல்ல வந்து அவர் சொல்ல, நீ முதல்ல பரிசுத்தமாவு, நான் பரிசுத்தமுள்ள கடவுள், பரிசுத்தமெல்லாம் உன்னோட நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது, முதல்ல பரிசுத்தமாக, ரெண்டாவது பேசலாம் அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? எல்லாம் அவுட்டு இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். பரிசுத்த தேவனால் ஒருத்தரும் நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் முதல்ல செய்தது நம்மளை பரிசுத்தமாக்கவில்லை. முதல்ல என்ன செய்தார்? நம்ம அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நிரூபித்தார். எப்படி செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் உலகத்தில் கொடுத்து, அவரை மறிக்கும்படி கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தும்படி வைத்து, அப்படியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். முதல்ல நீங்கள் பெற்றுக்கொண்டது பரிசுத்தமா அன்பா? டவுட் இருக்கா? இப்போ எப்போ பரிசுத்தமானீங்க? எனக்கே தெரில அப்படிங்க. அதான் உண்மை இல்லையா? எப்படி பரிசுத்தமானோம்? எனக்கே தெரியல. சொல்லுங்கள், எனக்கே தெரியல. சொல்லுங்கள், எனக்கே தெரியல. சொல்லுங்கள், எனக்கே தெரியல. இன்னும் சத்தமாக சொல்லுங்கள், எனக்கே. அதில் பெரிய சத்தியமே இருக்குது. அது ஆழம் என்ன? நான் சொன்னேன், பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காகவே யாரும் பரிசுத்தமாக வாழ முயற்சிக்க முடியாது. தட் இஸ் நாட் த மோட்டிவேஷன். ஆண்டவர் சொன்னார், முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசிக்கணும். ஆமென். முதல்ல வருகிற அன்பு தான். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் முதல்ல பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அன்பு தெய்வத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பு உங்களை என்ன செய்யும்? உங்களை பரிசுத்தவானாய் மாற்றும். புரியுதா புரியலையா? அதனால் நீங்கள் பரிசுத்த மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? ஆண்டோட அன்பு மேலே. நல்லா கவனிங்க. எப்படி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கை விட்டு போச்சு. நல்ல குடி வெறி அது இது எல்லாமே நம்ம விட்டு போகல, அது நம்மளை விட்டு போயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோம். ரசிக்கப்பட்ட நாள் அது என்ன செய்தோம்? பாட்டு பாடினா ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை சொல்லி சொல்லி அழுது ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோம். வேதாந்தத்தை படிக்கும்போது என்ன செய்தோம்? ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரை நேசிக்க ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தம் உள்ளே வந்துருச்சு. கரெக்டாக இல்லையா? புரியுதா இல்லையா? அன்பு உங்களை எங்கே கொண்டு போவோம்? பரிசுத்தராக இருக்கிற இடத்துல அன்பு உங்களை கொண்டு போவோம். ஆமென். பாண்டவர்கிட்ட நம்ம எடுத்து செல்கிறது அவருடைய அன்பு தான். முதல்ல அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டோம். அந்த அன்பு தான் பரிசுத்தவனாய் மாற்றினது. பாவத்தை நம்ம விடல, அது நம்மளை விட்டு போய்விட்டது. பிசாசு ஆவிகள் உங்களை விட்டு போய்விட்டது. மாந்திரிக சக்திகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்க முடியாமல் உங்களை விட்டு போய்விட்டது. ஏன் தெரியுமா? இந்த மனுஷி ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறான், நாங்கள் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவிடத்தில் அன்பு கூற மாட்டான். ஆனால் பிதாவிடத்தில் அன்பு கூர்ந்தா உலகத்தில் அன்பு கூற மாட்டான். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய கட்டளை கொடுத்தாரு. சரியா? முடிஞ்சா செஞ்சு பாரு பார்ப்போம் அப்படின்னு. 2000 வருஷம் தலைகீழ நின்னாங்க. யார் ஒரு மனுஷன் கூட நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் இல்லை. பல ஆயிரக்கணக்கான கட்டளை கொடுத்தார். முடிஞ்சா சென்று பார். முயற்சித்தாங்க. ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும்
அந்த பலி கொடுக்குற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த ஆராய், அந்த கிட்டாக்களின் ரத்தம், ஆடுகளின் ரத்தம் ஒரு ஆறு மாரி போகும். ஏன்னா மனுஷனுடைய பாவம் அவ்வளோ இருக்குது. எவ்வளோ கொடுத்தாரு, முடிஞ்சால் செஞ்சுப்பார். ஒருத்தம் கூட நீதிமான் ஆக முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணம் இல்லைப்பா, நியாயப்பிரமாணம் எதுக்கு திரும்ப கொடுத்தேன்? அவனை ரசிக்க முடியல. நியாயப்பிரமாணம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? நீ எவ்வளோ பெரிய பாவிங்கிறத காட்டுறதுக்கு தான். ரெண்டாவது நியாயப்பிரமாணத்துக்கு கொடுத்த முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ சுய முயற்சித்துப்பார். எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, முடியலை, எல்லாரும் தோற்று போனோம். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாரும் பாவிகள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? புதிய உடன்படிக்கையில் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரை உங்களுக்கு எனக்கும் கொடுத்து இந்த உலகத்தில் அவ்வளவா அன்பு கூர்ந்தார். நியாயப்பிரமாணம் எது செய்ய முடியலையோ அதை அன்பு செய்தது. ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டுடைய அன்புக்குள்ளே வாங்க. ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை நேசித்தா உலகத்தை நேசிக்க முடியாது. ஆண்டவரை நேசித்தா பாவத்தை நேசிக்க முடியாது. ஆண்டவரை நேசித்தா விபச்சார வேசியத்தை நேசிக்க முடியாது. ஆண்டவரை நேசித்தா பொய்யை நேசிக்க முடியாது. ஆண்டவரை நேசித்தா உலகத்தின் இச்சைக்குரிய காரியங்களை நீங்கள் நேசிக்க முடியாது. ஏன்னா அந்த நேசத்தில் ஒரு தூய்மை உண்டு. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள கடவேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அன்பு இல்லையா, விட்டுரு, செய்யணுன்னே செய்ய வேண்டாம் இல்லையா? அன்பு இருந்தால் கைக்கோள், அன்பு இல்லையா மறந்துடு. ரெண்டு பிரதானமான கட்டளை என்ன? ஒன்று, தேவனிடத்தில் முழு இதயத்தோடும் ஆத்துமோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அடுத்து ரெண்டாவது, உன்னை நேசிப்பது போல் உன்னை பிறனையும் நேசி. இந்த ரெண்டு கற்பனைக்குள்ளே எல்லா கற்பனையும் அடங்கி விட்டது. நல்லா கவனிங்க. பேதுரு பாருங்கள், ரொம்ப பாவியான மனுஷன் இல்லையா பேதுரு? அவன் பாருங்கள், முதல் முறை ஆண்டவரை பார்க்குறான். கடற்கரையில் சந்திப்பு, முழுதும் வலையை போட்ட ஆண்டவரே ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் ஆழத்தில் பொடுப்பான்னு போட்டான். வாழை கிழியத்தக்கதாக 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக அவ்வளோ மீன். பாருங்கள், அந்த மீனை பார்த்த உடனே அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்? ஐயா, நான் ஒரு பாவியான மனுஷன்யா, இவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கணும்? முன்ன பின்ன எனக்கு இவருக்கு தெரியாதே, இது யாருன்னே தெரியாது, என் வாழ்க்கை சரியான வாழ்க்கை இல்லை, நான் பாவியான மனுஷன்தான், என் வாழ்க்கை குறித்து எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனால் முன்ன பின்ன பார்க்காம இவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்? இதற்கு நான் தகுதி இல்லை. அப்போ முதல்ல அவன் பெற்றுக்கொண்டது எது? ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். நீங்கள் அனைவரும் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, எனக்கும் ஆசீர்வாதம் நினச்சே பார்க்கல. வி ஆர் சர்ப்ரைஸ்ட் இல்லையா? இது எனக்கு கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல. அப்படி தான் நம்ம தகுதியை வைத்து ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறது இல்லை, அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இப்படியாவது என் மகள் என்ன செய்வான்? என் அன்பை உணரணும், கர்த்தர் நல்ல என்பதை ருசித்து பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பார்த்தோன்னா அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாயிடுச்சு. ஐயா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய் விடுங்க, நான் பாவி, அவர் பரிசுத்த. அன்பை கொடுத்து தான் ஒரு மனுஷனை மாற்றுறார் ஆண்டவர். அன்பு செய்கிற வேலை எதுவுமே செய்யாது. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது. நியாயப்பிரமாணம் நீ பாவின்னு கரெக்டாக எடுத்து கொடுக்கும், ஆனால் பாவியை பரிசுத்தனாய் மாற்ற முடியாது. எப்படி இந்த முக கண்ணாடி மாரி, கண்ணாடி பொண்ணா போய் நிற்போம் இல்லையா, பார்த்தா என்ன தெரியும்? நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான் தெரியும். நல்லா இருந்தால் நல்லா தெரியும், அசிங்கமாக இருந்தால் அசிங்கமாக தெரியும், மேக்கப் நல்லா இருந்தால் நல்லா தெரியும். ஆனால் என்னது பார்த்தாலும் சரி, ஆள் சரியில்லைங்கிறதுக்காக முகக்கண்ணாடி உங்களை மேக்கப் போட்டு விடுமா? அது எப்படி இருக்குங்களோ அப்படி தான் காட்டும், ஆனால் அது உங்களை மாற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் அப்படி தான். நம்ம பாவிங்கிறத உணர்த்த முடியாதான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் மூலம் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது, நம்முடைய தவறுகள் சரி செய்யப்பட முடியாது. அது நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு ரட்சகர் தேவை. இயேசு கிறிஸ்து வந்தா. ஆமென். அடுத்து சகேயு, குள்ளமான மனுஷன் இல்லையா? எப்படிப்பட்ட மனுஷன்? குலமான மனுஷன். உலகத்தில் ஊரில் உள்ளலாம் சொன்னான், அயோக்கியம் வராமறா, ஊரடிச்சு வலையில் போட்டேன், பாரு மீடு பற்றியா எப்படி கிட்டு இருக்கான் பற்றியா,
4 மாடி என்ன பணம்? வரி பணம். சொல்கிறதுக்கு மேலே நிறைய வரி வாங்கி சம்பாதிச்சு கட்டினதாக்கும். நல்லா இருப்பானா? எல்லோரும் சபிப்பாங்க அந்த நாட்களில். இப்போ ஆயக்காரருக்கு எல்லாம் தலைவரான் அப்படின்னு கமிஷனர், இன்கம் டேக்ஸ் கமிஷனர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து, அப்படிப்பட்ட ஒரு பதவி. ஆனால் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்யறான்? ஒரு மரத்து மேலே ஏறி நின்று ஆண்டவன் சரி வந்து கொண்டே இருந்தான். அவன் தான் பார்க்கணும்னு நினச்சான். ஆனால் ஆண்டவனை பார்ப்போன்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. நான் அவரை பார்த்தா போதும், ரொம்ப கூட்டமாக இருக்குது, மரத்து மேலே ஏறி நின்று நான் எப்படியாவது அவர் பார்த்துடணும். நல்லா கவனிங்க. மரத்துக்கிட்ட ஏசாமி வந்தப்போ டக்குன்னு மேலே பார்க்குறாரு. சகைவே இறங்கி வா. முதல்ல அவர் மேலே பார்த்தா இவனுக்கு சர்ப்ரைஸு. ரெண்டாவது எப்படி கூப்பிட்டாரு? பேரை சொல்லி கூப்பிட்டாரு. என் பேர் இவருக்கு எப்படிப்பா தெரியும்? வந்தவொடனே சொல்கிறான், ஆண்டவரே பாருங்க. அவர் சொல்கிறேன், இன்றைக்கி அவன் வீட்டில் நான் உன் வீட்டு தங்கணும். ராமேன் சொல்லுங்க. இன்னும் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸு. சமுதாயம் பாவிங்குது, எல்லாரும் பார்த்து சொல்கிறேன் கொள்ளக்காரங்குது, எந்த இடத்துல நல்ல பேர் இல்லை. ஆனால் இவ ஒரு நீதிமான், உலக ரட்சக, என்னை பார்த்ததும் இல்லாமல் என் பேரை கரெக்டாக சொன்னார். எல்லார் மண்ணிலையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இன்றைக்கி அவன் வீட்டில் வந்து தங்கணும். அதனால தான் அவர் பேர் பாவிகளுக்கு நண்பன். உனக்கு நண்பன் சொல்லிக்கொள்ள அவர் வைக்க போகிறதே இல்லை. வெளியே நிறைய பேர் கஷ்டம் இல்லையா? நல்லவங்களை பார்த்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கெட்ட மனுஷனை பார்த்து யாரும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவன் வீட்டுக்கு போனார். போன பெண்ணாச்சு. நல்லா கவனிங்க. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னு சொன்னார்? அவன் சொல்கிறான், யார்ட்டையாவது நான் தவறாக பணம் எடுத்திருந்தா நாளத்தனையே திருப்பி கொடுத்துட்றேன். அவனுக்குள்ளே மாற்றம் வந்துருச்சு பாருங்க. ஆண்டவனை பார்த்து ஒன்றுமே சொல்ல. நீ பாவின்னு சொன்னாரா? இல்லை. நீ கொள்ளக்காரன்னு சொன்னாரா? நீ உருப்படான்னு சொன்னாரா? ஏன்டா இப்படி வாழ்கிற? நியாயமாக வரி வசூலிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அவனை தொட ஆரம்பித்தா. எப்படி தொட்டார்? அன்பு. சொல்லுங்க, ஒரு அன்பு. இன்னைக்கு ஆண்டுடைய அன்பை யார் அப்படியே பெற்றுக்கொண்டாலும் சரி, அந்த அன்பு உங்களை பரிசுத்தமாய் மாற்றும். ஆண்டவனை திருப்பி கொடுன்னு சொல்லவே இல்லை. அவனே சொல்கிறான், யார்ட்டையாவது தெரியாமல் வாங்கியிருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுத்துருந்தேன். கொடுக்குறேன் ஆண்டவரை, 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன். எப்படி இந்த மாற்றம் வந்தது? அன்பு மாற்றத்தை உண்டு பண்ணியது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நேசிங்க. ஆமென். பாவியான ஸ்திரீ அவட்ட வந்து என்ன செய்தா? 1 வருஷம் சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கின தைல குப்பி எடுத்து அவர் பாத்தில் போட்டு உடைத்து அப்படியே அவர் அபிஷேகம் பண்ணா. பாவியான ஸ்திரீ ஐயா. எப்படி அந்த மாற்றம்? அன்பு. இன்னைக்கு நீ பரிசுத்தமாக வாழணும்னா விசுவாசம் தேவை, அன்பு தேவை. ஆமென். பாவத்தை எப்படி வருது? பிரச்சனையே இல்லை. ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை நேசிக்க 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 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஹல்லேலூயா. பாவத்தை நேசிக்க முடியாது, கெட்ட பழக்கங்களை நேசிக்க முடியாது, கெட்ட காட்சிகளை நேசிக்க முடியாது, கெட்ட நன்மை சுவாசன் மேல் பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய நேசம் அவ்வளோ இனிமையானது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறா. ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்தலை. நீங்கள் ஆண்டவரத்தில் நல்ல அந்த அன்பை பெற்றுக்கொள்ள அந்த பரிசுத்தம் தானாக உங்களுடைய வாழ்க்கை வரும். அன்பு வேர், பரிசுத்தம் கனி. லவ் இஸ் த ஃப்ரூட், ரூட். ஹோலினஸ் இஸ் த ஃப்ரூட். எத்தனை பேர் புரியுது? அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இனிமேல் ஆண்டவரை நேசிக்க போகிறீங்க. நேசிப்பீங்களா? திருப்பி திருப்பி செய்ததே செய்கிறோம், அதே பாவத்துக்கு போகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நேசிக்கலை. ஆண்டவரை நேசிக்கலை. அன்பில் எங்கேயோ குறைவு இருக்குது. அன்பில் குறைவு இருக்கும்போது அர்ப்பணிப்பில் குறைவு இருக்கும். உன்னுடைய பிரச்சனை பரிசுத்த குறைவு இல்லை, உன்னுடைய பிரச்சனை அன்பு குறைவு. அன்பு குறைவு. ஆண்டவர் நம்ம நேசிக்கிற மாதிரி நேசித்தா. அதான் சொன்னா, நீ ஆதி அன்பை இழந்துட்டப்பா. இன்னும் கோயிலுக்கு வர, இன்னும் பாட்டு பாடுற, காணிக்கை கொடுக்குற, இன்னும் விசுவாசம் சொல்லிக்கிற, ஆனால் நீ என்னை நேசிக்கல. ஆதி அன்பை இழந்து விட்டாய். You lost your first love, forsaken your first love. ஆண்டவர் நேசித்தா போதாது, என்ன வேணும்? ஆதி அன்போடு நேசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இந்த ராத்திரியில் அப்படி ஒரு முடிவோடு போங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் போராட்டம்? சில காரியம் செஞ்ச தவறு ஏன் திருப்பி செய்கிறேன்?
சில பாவங்கள் என்னை விட்டு போல எண்ணும், சில காரியங்கள் எனக்கு வெற்றி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற அன்பு குறைவு. என்னை நேசித்துப்பா, அதிகமாக நேசி. ஜெபம் பண்ணா நேசித்து ஜெபம் பண்ணு. வேதத்தை படிக்கிறியா, நேசித்து வேதத்தை படி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பாத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது நேசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அவனுடைய அன்பு உங்களை ஆட்கொள்ளட்டும், அவனுடைய அன்பு உங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஆண்டவரை நேசிக்க 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 அந்த நேசம் உங்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவா. ஹல்லேலூயா. யார் நம்மளை பரிசுத்தப்படுத்தினது? ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால. மரிக்கிற வரைக்கும் பாருங்க, மரிக்கிற வரைக்கும் நல்ல விசுவாசத்தை துவக்கின ஆண்டவர் மரிக்கிற வரைக்கும் இந்த விசுவாசத்தை காப்பாற்றி பூரணப்படுத்தி உங்களை மகிமைக்குள்ள எடுத்துக்கொள்ளுவா. அதான் விசுவாசம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பின்னும் சில பேர் தெரியாது, நான் பரலோகத்துக்கு போனா நரகத்துக்கு போனா. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனால் இன்னும் டவுட்டு, எங்கே போக போகிறேன்? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னு? நரகத்துக்கு எத்தனை பேர் போகிறீங்க? பரலோகத்துக்கு தான் போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? விசுவாசத்தை துவக்கினவரும் அவர், முடித்து வைக்கிறவரும் அவர். பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஏய் நான் விசுவாசத்தில் ஓடலை, என்னை ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். அவர் ஆரம்பித்து வச்சா கட்டாயம் முடிச்சு வைப்பா. பரலோகத்தில் நான் ஆண்டவரோடு நான் வாழ்வேன், யுகாயுகமாய் வாழ்வேன். எந்த டவுட்டும் இல்லை. விசுவாசம் தீர்க்கம் உள்ளது, தீர்மானம் உள்ளது. டவுட்டில் விசுவாசம் செயல்படுவதில்லை. ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவர் வெட்டி ஏற்றுறோம். எழுதி முடிப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை கிருபை செய்யுங்கப்பா, அவன் நேசிக்கும்படி. அன்பில் குறைபட்டிருக்கிற ஆண்டவரே, அவன் நேசிக்கிற போல நான் நேசிக்கல, ஆதி அன்பை இழந்து விட்டுருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையை மாற்றின அந்த அன்பு, சகையனுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த அன்பு, மத்தேயுனுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த அன்பு, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த அன்பு, சமாரியப்பனுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த அன்பு. உம்மை நேசிக்க ஆண்டவரே, உம்மை நேசிக்க நேசிக்க எனக்குள்ள பரிசுத்தம் தானாய் வரும். உம்மை நேசிக்க நேசிக்க பாவம் என்னை விட்டு விலகி போகும், காரியங்கள் விலகி போகும், உலகத்தின் ஆசா வாசங்கள் என்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபி. எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த குறைவு எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க நேசத்துல குறைவு இருக்கிறதோ அங்கேதான் பரிசுத்த குறைவு இருக்குது. லோமன நமரம சந்தலபோனியா ஓ லண்டரரியாண்டே சமமமமமமம ஓ நாத்தியன்னரரிமனமௌரியா கனனமலமௌரியா. நேசிக்கிறே உம்மைதானே சொல்லுங்க. என் தெய்வமே எனதேசுவே நேசிக்கிறே உம்மைதானே. என் தெய்வமே என் கரங்களை வைத்து சொல்லுமா. நேசிக்கிறே உம்மைதானே. என் தெய்வமே இயேசுவே நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மைதானே. என் தெய்வமே என் இயேசுவே. சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாத. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுமா. நேசிக்கிறே உம்மைதானே. என் தெய்வமே எனது இயேசுவே நேசிக்கிறே உம்மைதானே. என் தெய்வமே
என் இயேசுவே. நல்லா கவனிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறது முன்னால ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை நேசிக்கும் போது பாவத்துக்குரிய அந்த டேஸ்ட் உங்களை விட்டு போயிடும். இதன் மாதிரி புரியுது நான் சொல்றது. ஆமென். பாவம் செய்கிற வாய்ப்பு வந்தாலும் செய்ய மாட்டீங்கன்னு தெரியுமா? டேஸ்ட் இல்லை. பிடிக்காத ஒரு சாப்பாடை எவ்வளோ செஞ்சு வச்சாலும் தொடுவீங்களா? டேஸ்ட் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ருசித்து கொண்டு இருக்கிறோம், மகிமையை ருசித்து கொண்டு இருக்கிறோம், வார்த்தையை ருசித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்தா கூட உனக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த டேஸ்ட்லாம் விட்டு போச்சு. ஹல்லேலூயா. இனிமேல் அது பின்னால் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய நேசம், ஆண்டவருடைய அந்த அந்த அன்பு, ஆண்டவருடைய அரவணைப்பு, சத்தியத்தில் இருக்க வருகிற அந்த ருசி உங்களை வாழவை. கரங்களை வைத்து சொல்லுங்க, நேசிக்கிற. ரெண்டு கரங்களை வைத்து, உம்மைதானே என் தெய்வமே. சொல்லுங்க, என் இயேசுவே நேசிக்கிறே, உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் தெய்வமே, என் இயேசுவே. வாழ்ந்திடுவே உமக்காக, உமக்காக என் தெய்வமே, என் இயேசுவே. வலது கரத்தை வைத்து எல்லாரும் வாயில திறந்து துதிக்க ஆரம்பிப்பீங்களா? வாயில திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ விடுதலையோடு துதிங்க. ஹல்லேலூயா. கட்டுகள் உடைக்கப்படட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உன்னை குறைப்படுத்தின பழக்க வழக்கங்கள், உன்னுடைய வாழ்க்கையை குறைப்படுத்தின பாவ வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அது பின்னால கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகள், இயேசு உலகத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் புறப்பட்டு போ. லோக்கனனமா நிகதனா லேஷனனமோ ரோனன்யாசே லிகனனமோ. ஆத்பரி ஆத்பரி ஆத்பரி. பரிசுத்தாவினோட தொட்டு கொண்டு இருக்கிறார், பரிசுத்தாவினோட தொட்டு கொண்டு இருக்கிறார். லிம்பரோ கமமமோனியாந்தே லிகனனமா சந்தரரியாலே மமமமோ லிகனனசே மரரபோரியா. ஹல்லேலூயா. கரங்களை வைத்துக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஜனங்களப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கே பலவீனமாக இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்கட்டான். பாவிகளாக இருந்தபோது நீ எங்களை நேசித்ததுனால பரிசுத்தமானோம். உம்முடைய அன்பு எங்களை பரிசுத்தலாய் மாற்றினது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு, உம்முடைய வார்த்தையை கை கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்கிறது ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவுகிறது. உன்னுடைய அன்பு ஆண்டவரே உலகத்தில் அன்பு கூறாதபடிக்கு அதற்குரிய எல்லா விதமான ருசி எடுத்து போட்டு விட்டது ஆண்டவரே. ஓ இயேசுவை நாங்கள் நேசிக்கும் போது உலகத்தை நேசிக்க முடியாது, பாவத்தை நேசிக்க முடியாது, பிசாசின் கிரியைகளை நேசிக்க முடியாது. இங்கு கரங்களை வைத்து என்னோடு ஜெபிக்கிற எல்லார் மீதும் உம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக, பரிசுத்த அன்பு ஊற்றப்படுவதாக, தேவனுடைய அன்பு ஊட்டப்படுவதாக. ரோக்கா மாமா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஓ அன்பினால் ஒரு ஞானஸ்நானம் கொட்டுங்க ஆண்டவரே. Baptize people with your love. ஓ ராக்கோ மாமா. உலகத்தில் எங்கே போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஆண்டவருடைய நேசம் அவங்களை பாதுகாக்கட்டும். ஆண்டவருடைய நேசம் அவருடைய சிந்தனையை நடத்தட்டும் சுவாமி. ஆண்டவருடைய நேசம் அவருடைய தீர்மானங்களை ஆண்டவரே ஆண்டு முடிவெடுக்கட்டும் சுவாமி. ஆண்டவருடைய நேசம் அவங்களை நெருக்கி ஏவட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்தை செயல்படுத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழட்டும். தோல்வி இல்லை. தோல்வி கொடுத்த பிசாசு ஆவிகள் புறப்பட்டு போ. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும் சுவாமி. வெற்றி நாயன் ஆண்டவர் யூதாவின் ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்பி கிரியை செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கு எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஹalleluya.